ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் 200 கிராம் பச்சரிசி எடுத்துருக்கிறேன், 50 கிராம் சிறுபருப்பு எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோமோ அந்த கப்புக்கு 2 மடங்கு வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த கப்புக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்தேன். இப்போ நம்ம 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். நான் 2 கப்பு இப்போ நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். பச்சரிசியும் சிறுபருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். 3 தடவை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம அப்படி குக்கரில் கழுவிட்டு அரிசியும் பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி அந்த 1 கப்புக்கு எடுத்தேன்ல, இப்போ அதே கப்புக்கு 4 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அரிசி மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க, பருப்பு வேணாம். இப்போ இந்த கப்புக்கு நான் 1 கப்பு அரிசி சேர்த்தேன், அப்போ 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை லாக் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். 6 விசில் விடணும். வெல்லம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே ஆவி வந்தோடனே நம்ம விசிலை மாட்டணும், அதுக்கு முன்னாடி மாட்டாதீங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்தது சைடில் இருக்கட்டும். இப்போ குக்கரில் விசில் 6 விசில் விட்டுக்கோங்க. நல்லா குழஞ்சி நல்லா இருக்கும். தேங்காய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய் இது 4ஐயும் நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ஏலக்காவை நெய்யில் போட்டு வதக்கிட்டு அதை தனியாக எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு அதை நம்ம தட்டிட்டு போடணும். இப்போ இந்த வறுத்ததெல்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். குக்கரில் ஆவி அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும், நல்லா குழஞ்சி இருக்கும். மறுபடியும் நல்லா மசிச்சு விட்டு கலந்து விடுங்க. நல்லா நமக்கு குலைவாக இருந்தால் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம கலக்கும்போது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சாதத்தோடு நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லாட்டி அது வெள்ளையாக தனியாக நிற்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு 5 நிமிஷம் வெல்லத்தோடு சேர்ந்து கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், தேங்காய், தட்டி வச்சுருக்க ஏலக்காவெல்லாம் இதோடு கலந்துக்கலாம்.
அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெல்லத்தோடு வேகட்டும். அடிக்கடி கலந்து விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், தேங்காவை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இறக்குறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட சக்கரை பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.